ஆமா, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அந்த பாண்டி இருக்கானே, அவனோட அண்ணன் சோழன் ஏதோ சொந்த கடையிலேயே 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி இருக்கானா. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த எங்க சந்துரு வீட்ல இருந்த தன்னோட அம்மா காமாட்சி கிட்ட சொல்ல, இதை கேட்டதும் வானதி வெளியே வராங்க. ஏண்டி, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அடக்கடவுளே, இப்படி எல்லாம ஒரு குடும்பம் இருக்கும்? ஏய், எதுக்காக இப்போ பாண்டி குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சோழன் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, உடனே எங்க சந்திர இருந்துகிட்டு, ஆமா, விஷயம் கேள்விப்படாமையா நான் வந்து நிக்கிறேன்? ஏன், நீ காதலிக்கிறியே, அந்த பாண்டி உன்கிட்ட சொல்லலையா? அவன் எங்க இருந்து சொல்ல போறான்? அப்படி சொன்னா அவனுக்கு தானே அது மானக்கேடு, அதனால சொல்லியிருக்க மாட்டான் போல இருக்கு. ஆமாமா, அந்த சோழன் தன்னோட பொண்டாட்டி ஏதோ ஆபீஸ்ல 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கான். அதனால பணத்தை அங்க இங்கன்னு கேட்டு பார்த்து கிடைக்கலன்னு சொந்த ஆபீஸ்லயே பணத்தை திருடி இருக்கான். ஓனர் சும்மாவா விடுவாரு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சோழனை தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு கூத்து நடந்திருக்கு, இவளுக்கு தெரியல பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சந்திர சொன்னதை கேட்டதும் இங்க காமாட்சி இருந்துகிட்டு, ஏய் வானதி, என்னடி இதெல்லாம்? அதெல்லாம் ஒரு குடும்பமானு அப்பவே நான் உன்னை காரி காரி துப்புனேன். ஆனா இப்ப பாரு, அக்கம் பக்கம் இருக்கவங்க துப்பாத குறையா அந்த வீட்டுல திருட்டு பையனும் இருக்கான். இதெல்லாம் ஒன்றும் சரியில்லடி. நம்ம சொந்தக்காரவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி சொல்ல, உடனே வானதி இருந்துகிட்டு, அம்மா நீ உன் வேலையை பார்க்குறியா? பாண்டிய திருண்ணா இல்லையே, ஏதோ அந்த சோழன் தான் நிலாவுக்காக திருடி இருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் குடும்ப விஷயம், நீங்க எதுவும் இதுல தலையிட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி, இங்க பாண்டி நம்ம கிட்ட இப்படி ஒரு நடந்த விஷயத்தையே சொல்லலையே, நம்ம நேரா அவன் கிட்ட கடையில போய் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடவே வானதி நேரா கடைக்கு போக, கடையில பாண்டி இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு வானதி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த வானதியை பார்த்ததும் இங்க பாண்டி இருந்துகிட்டு, வா வானதி, என்ன விஷயம்? அதானே, நான் வந்தா உன் முகமெல்லாம் எங்க சந்தோஷமா இருக்க போகுது? ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு இப்படிதான் கேள்வி கேட்பியே தவிர என்னை பார்த்து ஒரு நாளும் நீ சந்தோஷமா இருந்ததே கிடையாது. என்ன பாண்டி, இந்த வீட்டுல என்ன நடக்குது? நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே. ஏன் என்கிட்ட இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஆமா, சோழன் ஏதோ பணத்தை திருடிட்டாராம். வானதி, அக்கம் பக்கம் கேட்டா அசிங்கமாயிடும், முதல்ல உள்ள வா, என்ன நடந்ததுன்னு தெரியாம வாசிலே நின்று கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதியை கையை பிடிச்சு இங்க பாண்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக, என்ன நிலா, இங்க என்ன நடக்குது? அப்படி நீங்க என்ன இந்த வீட்டுல வசத்தின்னு ஆள் ஆளுக்கு உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ஆமாமா, எனக்கு தான் தெரியுமே, இந்த வீட்டு பத்திரத்தையே வச்சு பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாங்க. அது வேலைக்காகலன்னு சொல்லிட்டு தான் இப்போ சோழன் பணத்தையே திருடுற அளவுக்கு போயிருக்காரு. ஏன் சோழன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? இப்படி நடந்துக்கிட்டா நாளை பின்ன எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா அசிங்கம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சோழனை பார்த்து இங்க வானதி கேட்க, உடனே இங்க பாண்டி இருந்துகிட்டு, இங்க பாரு வானதி, குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்காக உங்க வீட்டுல இருக்கவங்க எங்க குடும்பத்தை ஒன்றும் தப்பா நினைக்க வேணாம். என்ன பாண்டி சொல்ற? என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? காலையில சந்துருவுக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டான். எங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் அம்மா அந்த திருட்டு குடும்பத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போறியான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் சோழன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாரா? அவரோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதும். ஏன், நிலாவோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். மற்றவங்க எப்படி போனா என்ன, எக்கேடு கெட்டு போனா என்னன்னு தன்னோட வாழ்க்கையை மட்டும் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க, உடனே நிலா இருந்துகிட்டு, இங்க பாருங்க வானதி, இது வரைக்கும் நான் உங்களை எதுவும் பேசினதில்லை. ஆனா சோழன் அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏதோ சோழன் என் மேல இருந்த அன்புனால நான் அவமானப்படக்கூடாதுன்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அதுக்காக எதுக்காக வீடு ஏறி வந்து அவரை அவமானப்படுத்தி பேசுறீங்க? வேண்டாம் வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, பாத்தியா பாண்டி, எனக்கு எதனா ஒண்ணுனா இது வரைக்கும் நீ எனக்காக பேசியிருக்கியா? இதுவே சோழன் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இந்த நிலா அங்க சோழனை ஒன்று சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க. ஆனா நீ என்னை காதலிக்கிறன்னு தான் பேரு. எனக்காக ஒரு வார்த்தை கூட இந்த வீட்டுல ஒரு எதிர்த்து யாரையும் பேசினதே கிடையாது. ச்சே, உன்னை போய் காதலிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் நடேசனும், இங்க பாருமா, தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்து வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காத, பார்த்து பேசு. நானும் நீ சின்ன பொண்ணா இருக்கேன்னு பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். என் பையன் சோழன் ஒன்றும் வேணும்னே போய் அடுத்தவங்க பணத்தை திருடிக்கிட்டு வரணும்னு அவனுக்கு ஒரு நாளும் எண்ணம் இருந்ததில்லை. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் பணத்தை திருடிட்டான். இப்போ என்ன, அந்த பணத்தையும் நிலா கொடுத்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ பழசெல்லாம் கலரி வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்னு இங்க வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க திவ்யா வீட்டுக்குள்ள வராங்க. நிலா உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க திவ்யா வீட்டுக்குள்ள வர, இங்க நிலாவுமே உள்ள வா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு உட்கார வைக்க, இங்க வானதியோ அப்படி நின்று அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன திவ்யா,
என்னன்னு சொல்லியிருந்தா நான் நேரா ஆஃபீஸ் வந்திருப்பேனே. இல்லை, நேத்து நீ பாட்டுக்குன்னு வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்ட. என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் முடியல. அதனால தான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க திவ்யா கேட்க உடனே நிலா இருந்துக்கிட்டு, அது வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பணம் எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அவ்வளோதான். இதை பற்றி டீட்டெயிலாக உனக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். ஆமாம், வேற ஏதாவது விஷயமா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஆமாம் நிலா, நீ பாட்டுக்குன்னு பணத்தை வாங்கிட்டு வந்துட்ட. நீ என்னமோ நான் ஸ்டாஃபாக வேணா வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன், எனக்கு பார்ட்னராக வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட. அப்படியே விட்டுட முடியாதுல்ல. அதனால தான். சரி, நீ எப்போ வரப்போற? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திவ்யா கேட்க, சாரி திவ்யா, என்னால் பிஸ்னஸில் பார்ட்னராலாம் இனிமேல் ஜாயின் பண்ண முடியாது. நான் ஒரு ஸ்டாஃபாக வேணா வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். மந்த்லி உங்களால் முடிஞ்ச சேலரியை என்னோட ஒர்க்கை பார்த்து கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்ல, இதை பார்த்ததும் அங்கே நடேசனுக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க உடனே சோழன் இருந்துக்கிட்டு, என்னங்க நிலா, எதுக்காக இப்போ பார்ட்னராக வேண்டான்னு சொல்கிறீங்க? சோழன், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். சாரி திவ்யா, இப்படி பேசுகிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத. எனக்கு இந்த பிஸ்னஸில் பார்ட்னராக ஆகணும்னு விருப்பமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஸ்டாஃபாகவே இருந்துக்கிறேன். நான் நாளைக்கே கூட ஸ்டாஃபாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த திவ்யாவை அனுப்ப, இங்கே திவ்யா போனதுக்கப்புறம் வானதி இருந்துக்கிட்டு, அப்புறம் என்ன பாண்டி, இதோ இவங்களுக்கே பிஸ்னஸில் பார்ட்னராக விருப்பமே இல்லை, ஏதோ ஸ்டாஃபாகவே வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. படிப்படியாக முன்னேறி போகட்டுமே, அதுக்குள்ளே வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் கொடுக்கறது என்ன, சோழன் போய் பணத்தை திருடுறது என்ன? ஆமாம், இந்த வீட்டில் நில மட்டும் அப்படி என்ன உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கேட்க உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா, எப்போவுமே என் வீட்டு மருமக இந்த வீட்டில் ஸ்பெஷல் தான். தேவையில்லாம நீ வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காத. ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? இங்க பாருமா நிலா, அவ கிடக்குறா, அவ சொல்றாங்கிறதுக்காகலாம் நீ பிசினஸ்ல பார்ட்னர்ல இருந்து விலகிடாத. இப்போ என்ன, பணம் உடனே கிடைக்கல, கண்டிப்பா பணம் கூடி சீக்கிரம் நான் ரெடி பண்ணி உனக்கு தரேன், நீ கவலைப்படாத. டே பாண்டி, ஏதோ வெளியே கடன் கேட்டிருந்தேன்னு சொன்னல, சீக்கிரமா கடன் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லு, நாம இந்த வீட்டை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க்ல கொடுத்து லோனை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நடேசன் பாண்டி கிட்ட சொல்ல, உடனே வானதி இருந்துகிட்டு, நல்லா இருக்கே கதை, என்ன நீங்க சொல்றது? நிலாவுக்காக பாண்டி கடன் வாங்குறதா? அப்போ பாண்டி வேலை செய்யறதெல்லாம் அந்த கடனை தான் அடைச்சாகணுமா? இல்ல இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன பாண்டி, உன் அப்பா தான் சொல்றாருன்னா நீயும் உன் பாட்டுக்குன்னு தலைய ஆட்டிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது. இப்பவே கடன் வாங்கிட்டா அதுக்கப்புறம் நாளை பின்ன நமக்குன்னு கல்யாணம் ஆகும்போது குழந்தைன்னு வரும்போது அந்த கடனோட சுத்திக்கிட்டு இருப்பியா? நல்லா இருக்கே, சே, இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி பேச, உடனே பாண்டிக்கு கோவம் வந்து, ஏய் வானதி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், முதல்ல நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டி பேச, உடனே வானதி இருந்துக்கிட்டு, சே, உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன் பாரு, என்னதான் செருப்பால் அடிக்கணும். ஐயோ பாண்டி, எல்லாரும் போதும், நிறுத்துறீங்களா? நான் ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் பார்ட்னர் ஆகணும்னு எனக்கு விருப்பமே இல்லைன்னா இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களா தான் பார்ட்னர் ஆகுன்னு ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு விருப்பம் இல்லை, போதுமா? பாண்டி, தேவையில்லாமல் நீங்கள் வானதி கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. வானதி, இப்போ என்ன, இந்த வீட்டில் யாரும் கடன் வாங்கக்கூடாது, அவ்வளவு தானே? அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, யாரும் கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்கே ரூமுக்குள்ளே போக, உடனே சோழன் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு பாண்டி, இவ உன் ஆளுங்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் பொறுமையாக இருக்கேன். ஆனால் இவளுக்கு இருக்க வாய்க்கு இந்த குடும்பத்துக்கு வந்தால் இவ விளங்கவே மாட்டா, இந்த குடும்பத்தையும் விளங்க விட மாட்டா போல இருக்கு. என்ன வானதி இதெல்லாம்? நிலாவை பார்த்து எப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நிலாவுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே வானதி இருந்துக்கிட்டு, அதான் பார்த்தனே, போய் பணத்தை சொந்த ஆஃபீஸ்லேயே 5 லட்ச ரூபாய் பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துருக்கீங்களே, இப்போ யார் அவமானப்பட்டது? நீங்கள் தானே. இதுக்கெல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த குடும்பத்தில் நான் ஒரு அக்கறை எடுத்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாண்டி, உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீ இன்னொரு தடவை கடன் வாங்குற அது வாங்குறேன்னு இறங்குனன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, உடனே சேர்ந்து இருந்துக்கிட்டு, இங்கே பாருப்பா பாண்டி, அப்படியெல்லாம் பேசாத. நிலாவுக்கு எதனா ஒன்றுனா நாங்களாம் சேர்ந்து நிலாவுக்காக உதவி பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நிலா சோழனோட பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக, என்னைக்கா இருந்தாலும் சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசிக்கிட்டு இருக்க, இங்க சோழனோட ஓனர் அங்க வீட்டு வாசலுக்கு வராங்க. சோழா சோழா அப்படின்னு குரல் கொடுக்க, உடனே இங்க சோழன் வேக வேகமா வெளியே வந்து பார்க்க, அங்க ஓனர் இருக்கிறத பார்த்ததும், சொல்லுங்க ஓனர், சோழா உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், அப்படி கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் பேச, சொல்லுங்க ஓனர், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்க, இங்க பாரு, உனக்காக பணம் கொண்டு வந்திருக்கேன், இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு
அங்க ஓனர் பணத்தை கொடுக்க, என்ன ஓனர் சொல்றீங்க? பணமா? ஆமாண்டா சோழா, உன் பொண்டாட்டி நிலாவுக்காக அவமானப்படக்கூடாதுன்னு என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்ட. அப்பவே ஏதாவது நான் உனக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கணும். என்னால அந்த டைம்ல உதவி பண்ண முடியல. நீ பணத்தை எடுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வாங்க வேண்டிய வண்டியுமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு வண்டி தேடணும்னா ஒரு 2-3 மாசமாவது ஆகும். அதனால அது வரைக்கும் இந்த பணம் என்கிட்ட சும்மா தானே இருக்கும். அதனால நீ இந்த பணத்தை வச்சுக்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எனக்கு திருப்பி கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஓனர் அங்க சோழன் கிட்ட பணப்பெட்டியை கொடுக்க, சோழனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அண்ணா, கொஞ்சம் நீங்க வந்து என்னோட பொண்டாட்டிக்கிட்டே இந்த பணத்தை உங்க கையால கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, அதுக்கு என்னப்பா, நான் தாராளமா கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள போக, வீட்டுக்குள்ள வந்த சோழனும் அங்க நடேசன், சேரன், பாண்டியன்னு 3 பேர்கிட்டயும் நடந்தது சொன்னதை கேட்டதும் அங்க நடேசனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நிலா, நிலா, சீக்கிரமா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிட, வெளியே வந்த நிலாவோ அங்க ஓனரை பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. அதான் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டுமே, மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து கேட்க, ஐயோ நிலா, பயப்படாத, இந்த பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆமாமா நிலா, நான் புக் பண்ண வேண்டிய வண்டி கேன்சல் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆகும் நான் வாங்கறதுக்கு. அது வரைக்கும் இந்த பணத்தை நீ கடனா வாங்கிக்க. கூடிய சீக்கிரம் இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்க பாருங்க. இந்த பணத்தை கொண்டு போய் நீ உன்னோட ஆஃபீஸில் கொடுத்து பார்ட்னராக சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓனர் அந்த பணத்தை கொடுக்க, சேரனும் நடேசனும், ஏம்பா நிலா இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஓனரே கொண்டு வந்து உனக்காக பணம் கொடுக்குறாரு, சீக்கிரமா வாங்கிக்க. நல்லபடியா இந்த கடனை நாம அடைச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதை கேட்டதும் இங்க நிலா அந்த பணத்தை கை நீட்டி சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானதிக்கோ வயிறெல்லாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. உடனே நடேசனோ, ஏம்மா வானதி, என்ன அப்படியே பணமே கிடைக்காதுன்ற மாதிரியெல்லாம் பேசனே பாரு, நல்லவங்களுக்கெல்லாம் வீடு தேடி பணம் வரும், நல்லது நடக்கும், நிலாவுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானதிக்கோ ரொம்ப கோபத்தோடவே அந்த இடத்த விட்டு வெளியே போறாங்க.